ஹலோ, வணக்கம் பிள்ளைகளே. இப்பொழுது நான் சாம்பார் வைக்கிறேன். அவசரமாக ஒன்றும் இல்லை, சாம்பாரே டெய்லி பிடிக்கல இருந்தாலும் அவருக்கு சாம்பார் தான் பிடிக்குது. அதனால் கத்திரிக்காய் அது பிறகு சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு முதல்ல பருப்பை வேக வச்சுட்டேன். பருப்பை குக்கரில் போட்டு பருப்பு, பூண்டு, தக்காளி எல்லாம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அடுத்தபடி அதை பாருங்க, கேரட்டும் கத்திரிக்காயும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது ரெடி பண்ணிட்டேன். டக்குன்னு வெங்காயம், கடுகு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு இதை பாருங்க அப்படியே தாளிக்கிறேன். சாம்பாரை தாளிக்கிறதுக்கு தாளித்து அதில் கத்திரிக்காயும் கேரட்டையும் போடுறேன். போட்டு வதக்கி மிளகாத்தூள் போட்டு, குழம்பு மிளகாத்தூள் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போட்டு கடகடன்னு ஒரு சாம்பார். ஏன்னா பதார்த்தம் தொட்டுக்கிறதுக்கு இருக்குது. இன்றைக்கி சாம்பாரை கடகடன்னு வச்சிடலாம். பருப்பு வேக வச்ச பாருங்கள், அந்த பருப்பை போட்டு குழந்தைக்கு நெய் போட்டு டாலில் இந்த பருப்பில் போட்டு நெய் போட்டு அப்பளம் போட்டு குழந்தைக்கு ஊற்றிட்டேன், எங்கள் பேத்திக்கு. இப்போ இந்த கேரட்டும் கத்திரிக்காயும் நல்லா எண்ணெயில் வதக்குறேன், தாளித்து எண்ணெயில் வதக்குறேன் பாருங்கள். வதக்கி பருப்பை வேக வச்சு பருப்பை ஊற்றி மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வச்சு ஒரு சாம்பார் கடகடன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், அடுத்து தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றி திட்டமாக இந்த காய் வேகிற அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், தண்ணி போட்டு இந்த காய் நல்லா கொஞ்சம் வேகட்டும். காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்களா? கத்திரிக்காய், கேரட்டு நல்லா வெந்துன்னு இருக்குது. அடுத்து அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணுவேன் நான். பெருங்காயம் போட்டு நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை எடுத்து இதை ஊற்றிடலாம். பருப்பு ஊற்றி நல்லா வேகட்டும். நல்லா கொஞ்சம் கொதி வந்ததையும் நம்ம கொஞ்சம் புளி ஊற்றி இறக்கிட வேண்டியது தான். அதை மேற்கொண்டு சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? பருப்பு நல்லா பாருங்க, மிளகாத்தூள் காரெல்லாம் போயிடுச்சு. காயிலேயே நல்லா மிளகாத்தூள் காரம், குழம்பு மிளகாத்தூள் போட்டோம் இல்லைங்களா, அது காரம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் இந்த பருப்பு ஊற்றிருக்கேன் இல்லைங்களா, ரெண்டும் சேர்ந்து கொதித்து வரட்டும். பருப்பு வேக வச்சிட்டோம்னா நமக்கு சாம்பார் வைக்க ரொம்ப ஈஸி. பருப்பு, பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் நம்ம சாம்பார் தாளிக்கும் பொழுதும் வெங்காயம் வதக்கி, காஞ்ச மிளகாய், சீரகம் எல்லாம் போட்டு வதக்கி பருப்பு, காயெல்லாம் போட்டு வேக வச்சு ஊற்றிடலாம். சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்பளம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். சமைக்க தெரியாதுன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார். கொதி வரட்டும். சாம்பார் கொதிச்சுட்டே இருக்குமா. காலிஃப்ளவரும் பட்டாணியும் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் பொரியல் பண்ண மாதிரி தக்காளி தொக்கு மாதிரி போட்டு இந்த காலிஃப்ளவரை தொக்கு பண்ணணும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த காலிஃப்ளவர் பொரியலுக்கு. அடுத்து இதை பாருங்க, மீன் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம ஊர்லெல்லாம் கிடைக்குமே, ஷீலா மீன் பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அது மீன் இருக்குது. கட் பண்ணி வறுக்கணும். வறுத்துட்டா இன்றைக்கி சமையல் ரெடி. சாம்பார் கொதிச்சுட்டு இருக்குது. அடுத்த பக்கத்தில் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டேன். கொஞ்சம் பருப்பு, குழந்தை காரம் சாப்பிட மாட்டேங்குது, கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேன். கடுகு, சீரகம், அதனால் கொஞ்சம் பருப்பு தாளிச்சிக்கலாம். குழந்தைக்கு மட்டும் காரம் இல்லாமல் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பருப்பை தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் கடாயில். ஆகிட்டோம்.
When you're crushing on my dreams and you're making me so cool. I know what I'm supposed to do. கடுகு பொரிஞ்சதையும் காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். கொஞ்சம் பருப்பு தான், குழந்தைக்கு காரம் இல்லாமல் அதில் ஒன்றுமே பச்சை மிளகாய் முழுசாக தான் இருக்கும், காரம் கிடையாது, வெறும் பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு தான். அதனால் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் பாருங்கள், சீரகம் போட்டுட்டேன், பொரிஞ்சதையும் கருவேப்பிலை போட்டு கரைஞ்சி வச்ச பருப்பை வந்து ஊற்றிடலாம். அதுமா பருப்பு டால் குழந்தைக்கு டிச்சமாக அதுக்கு மட்டும் அந்த பருப்பு டால் ஒரு நைட்டுக்கும் காலைக்கும் போடுவேன், இட்லிக்கு அதெல்லாம் போட்டுக்கலான்ட்டு மேலே கொத்தமல்லி போட்டு நெய் 1 ஸ்பூன் போட்டு அந்த குழந்தைக்கு ஊற்றிடுவேன். அதனால் பருப்பு டால் தனியாக தாளிச்சிட்டேன். பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு. பருப்பு டால் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டேன்ப்பா. இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும் போதே எடுத்துட்டு அதில் நெய் போட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டலாம். சாம்பார் வந்து நல்லா கொதித்து காயெல்லாம் பாருமா சூப்பராகிடுச்சு. இன்றைக்கி சாம்பார் பொடி வந்து மேம்பொடி போடல, குழம்பு மிளகாத்தூள்லே தான் வச்சுட்டேன் சாம்பார். ஆனால் இன்றைக்கி சூப்பராக இருக்குது, அதுவே நல்லா காரங்க சாரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு புளி 1 கொட்டை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளியை ஊற்றிக்கலாம். புளி போட்டால் தான் சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு புளி ஊற்றாமல் பண்ணலாம், ரைஸுக்கு சேர்த்து சாப்பிடும்பொழுது நமக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் சாம்பார் சூப்பராக இருக்கும். அதனால் ஒரே 1 கொட்டை புளி, 2 தக்காளி பெருசாக போட்டிருக்கேன், ஒரே 1 கொட்டை புளி பாருங்கள். சாம்பார் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காயும் கேரட்டும் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். சும்மா வெறும் கத்திரிக்காய் போடக்கூடாதுன்றதுனால கேரட் போட்டு வச்சுருக்கேன். நல்லாயிருக்கு. அதில் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதையும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம், மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இது பாருங்க நல்லா கொதி வருது. கொத்தமல்லி போட்டு பாருங்க, சூப்பரான சாம்பார் ரெடி. இப்போ பவுலில் மாற்றிக்கலாம், அவ்வளோதான் சாம்பார். இது மாதிரி நீங்களும் பருப்பு வேக வச்சுட்டு டக்குன்னு பருப்பை குக்கரில் போட்டுறீங்களா இல்லை இதில் போடுறீங்களோ, வேக வச்சுட்டு எல்லோரும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி இந்த மாதிரி தாளித்து கொட்டி கொதி வந்து புளியை ஊற்றி இறக்கிடலாம். சிம்பிளான சாம்பார் ரெடி. பாருங்கம்மா, சூப்பரான ஒரு குழந்தைக்கு டாலும் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் சூப்பராக செய்து சாம்பார். இனிமேல் நான் மீன் வறுக்கணும், காலிஃப்ளவர் பொரியல் பண்ணணும். ஓகேவா? பாய்.